பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 19வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய யோவான் எழுதிய நற்செய்தியினுள் 5வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள திருமறை மொழிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின் யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பதுவே. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 19வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்டீர்கள். அது தூய யோவான் எழுதிய நற்செய்தியினுள் 5வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள திருமறை மொழிகள். நமக்கெல்லாம் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் உடனடியாக நாம் ஒரு மருத்துவரிடத்திலோ அல்லது நாம் ஒரு மருந்தகத்திலோ சென்று நாம் அதற்கு தேவையான மாத்திரைகளை முதலாவது நாம் வாங்கி விடுவோம். அந்த மருத்துவரோ அல்லது அந்த மருந்தகத்தில் இருக்கின்ற ஒரு நபரோ நமக்கு கொடுக்கின்ற மாத்திரைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? காலையில் இந்த மாத்திரையை போடுங்க, மதியம் இந்த மாத்திரையை போடுங்க, இரவுக்கு இந்த மாத்திரையை போடுங்க என்று 3 விதங்களாக மாத்திரைகளை நமக்கு பகுத்து கொடுப்பாங்க. ஒருவேளை நமக்கு கடுமையான காய்ச்சலோ அல்லது கடுமையான வியாதியின் துன்பமோ நம்மை நெருக்கி போடும் பொழுது நாம் உடனே யோசிக்கலாம், 3 வேளை மாத்திரைகளை பகுத்து பிரித்து குடிச்சிருக்கிறாங்களே, அந்த 3 வேளை மாத்திரையும் ஒரே நேரத்தில் போட்டால் வியாதி உடனடியாக போய்விடுமோ அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் 3 வேளை மாத்திரையை ஒரே நேரத்தில் போட்டால் வியாதி போகாது, நம் உசுறுதான் போகும். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேருந்து நிலையத்தில் நிற்கிறீங்க அல்லது பேருந்து வருகைக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேருந்து நிலையத்திலோ அல்லது பேருந்துக்காக காத்திருக்கின்ற அந்த இடத்திலோ நாம போக வேண்டிய, நாம பயணப்பட வேண்டிய பேருந்து வருவதற்கு முன்பதாகவே வேறொரு பேருந்து ஏதோ ஒன்று வருகின்றது. நம்ம கூட நிற்கிறவங்கெல்லாம் அந்த பேருந்துல ஏறி பயணப்படுவதற்காக அவர்கள் ஆயத்தப்படுற அந்த சூழலில் நாம அந்த பேருந்துல ஏறினாக்க நாம போக வேண்டிய ஊருக்கு அந்த பேருந்து போகாத பட்சத்தில் அந்த பேருந்தில் ஏறி நாம் பயணப்பட்டு அந்த ஊருக்கு நாம் போகணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னாக்க நிச்சயமாய் நாம அந்த ஊருக்கு போய் சேர முடியாது. நாம் போய் சேர வேண்டிய அந்த ஊருக்கு நாம் போய் சேர முடியாது. மாறாக வேறொரு ஊருக்கு தான் அந்த பேருந்தானது பயணப்பட்டு செல்லுமே தவிர நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு, நாம் குறித்திருக்கின்ற அந்த இடத்திற்கு அந்த பேருந்து நம்மை கொண்டு செல்லாது, நம்மை அழைத்து செல்லாது, நம்மை நகர்த்தி செல்லாது. ஆக நம்முடைய பேருந்து, நாம் செல்ல வேண்டிய ஊருக்கான பேருந்து வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி அந்த 3 வேளை மாத்திரைகளை 3 வேளையில் சாப்பிட்டால்தான் குணமடையுமோ, அதே போல எப்படி பேருந்துக்காக காத்திருந்து அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து முடிக்கும் பொழுது அந்த இலக்கை அடைய முடியுமோ, அது போலத்தான் இந்த பகுதியிலும் ஒரு மனிதன் 38 வருட காலங்களாக காத்திருக்கின்றார்.
இயேசு கலிலேயா பட்டினங்கள் முழுவதுமாக சுற்றித் திரிகின்றார். சுற்றித் திரிந்து அநேக ஜனங்களுக்கு தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய இறை வார்த்தைகளை போதனைகளாக அவர்களிடத்திலே செலுத்துகின்றார். பின்பதாக கலிலேயாவிலிருந்து அவர் பயணப்பட்டு எருசலேமுக்கு வருகின்றார். ஏன் அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், எருசலேமில் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனெனில் இயேசு ஒரு யூதர். யூதர்களுக்கு பஸ்கா பண்டிகை என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகை, முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை. எனவே பஸ்காவை அனுசரிப்பதற்காக இயேசு எருசலேமுக்கு அவர் கடந்து வருகின்றார். எங்கிருந்து? கலிலேயாவிலிருந்து. கலிலேயாவிலிருந்து இயேசு பயணப்பட்டு எருசலேமுக்கு வருகின்றார். அந்த எருசலேம் பகுதிக்கு அவர் வருகையின் போது ஏற்படுகின்ற ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றதாக இருக்கின்றது. இயேசு இப்படி பயணப்பட்டு வருகின்ற பொழுது பெதஸ்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளத்தருகாமையில் அவர் கடந்து தான் அந்த பகுதியை எருசலேம் பட்டினத்திற்கு அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. பெதஸ்தா என்கின்ற அந்த எபிரேய வார்த்தை என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடி, பெதஸ்தா என்கின்ற வார்த்தைக்கான பொருள், எபிரேய பொருளை என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெத் ஹெஸ்தா என்று சொல்லப்படுகிறது. பெத் ஹெஸ்தா என்கின்றதற்கான முழு பொருள் என்னவென்றால், பெத் அப்படி என்கின்றது வீடு என்கின்ற பொருளை குறிக்கின்றது. ஆக பெத் என்கின்றது வீடு என்றால், ஹெஸ்தா என்கின்றது எதை குறிக்கின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், ஹெஸ்தா என்பது இரக்கம், கருணை, அன்பு, பரிவு, தயவு போன்ற பதங்களை கொண்டதாகத்தான் இந்த ஹெஸ்தா என்கின்றது காணப்படுகிறது. ஆக பெத் ஹெஸ்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கான முழுமை அர்த்தம் என்னவென்றால், அது ஒரு கருணையின் வீடு, அது ஒரு இரக்கத்தின் வீடு, அது ஒரு பரிவின் வீடு, அது ஒரு அன்பின் வீடு, அது ஒரு இரக்கத்தின் வீடு, அது ஒரு கருணையின் வீடாக இந்த பகுதியில் நமக்கு எபிரேய பதத்தை பயன்படுத்தி அந்த குலத்திற்கு அந்த பெயரை வைக்கின்றார்கள். ஏன் இந்த குலத்திற்கு அந்த பெயரை சூட்டுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. மேலும் இந்த பகுதியை நாம் உற்று ஆழ்ந்து நோக்கும் பொழுது, அங்கே அந்த இருக்கின்ற அந்த பெதஸ்தா குலத்தை சுற்றி அருகாமையில் 5 மண்டப வாசல்கள், அதாவது ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசல்கள், 5 வாசல்கள் காணப்படுகின்றது. ஏன் குலத்தை சுற்றி 5 வாசல்கள் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிற சமயத்தவர்களாக எண்ணப்படக்கூடிய இந்து மார்க்கத்தார் ஆலய பிரகாரங்களுக்கு அருகாமையில் ஒரு குளம் ஒன்று நடுமையத்தில் காணப்படும். அந்த நடுமையத்தில் காணப்படுகிற குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள், 5 வாசல்கள், அந்த குளத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே 5 வாசல்கள் அல்லது 4 வாசல்கள் என்கின்ற ஒரு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோலத்தான் யூதர்களுக்கு 5 என்கின்றது ஒரு விசேஷித்த ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் 5 வாசல்கள் கொண்ட ஒரு குளத்தை வைக்கின்றார்கள். 5 என்பது 5 ஆகமங்களை குறிக்கின்றது. அதாவது தோரா என்று சொல்லப்படுகின்ற ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் ஆக இந்த 5 ஆகமங்களை மட்டுமே இவர்கள் கடைபிடிக்கின்றவர்களாக இந்த யூத ஜனங்கள் காணப்படுகின்றதனால் 5 என்கின்ற ஒரு வார்த்தையும் 5 என்கின்ற ஒரு சொல்லாடலும் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று வேத ஆய்வாளர்கள் மிக தெளிவாக அழுத்தமாக கூறுகிறார்கள். ஆக இந்த 5 வாசல் வழியாக உட்பிரவேசிக்கின்ற ஜனங்கள் இந்த குளத்தில் வந்து சேருகிறார்கள். இந்த குளம் எப்பேற்பட்ட ஒரு குளம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு அற்புதத்தின் குளம், இது ஒரு அதிசயத்தின் குளம், இது ஒரு சுகமளிக்கின்ற ஒரு குளமாக இருக்கிறது என்று சொல்லி யூத மக்கட்கூட்டத்தினர் மிகவும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டதை தான் இந்த பகுதியில் யோவான் மிக அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். என்ன, அந்த பெதஸ்தா குளத்தை திடீரென்று தூதன் ஒருவன் வந்து கலக்குவான். கலக்குகின்ற பொழுது அங்கே அருகாமையில் இருக்கின்ற பல்வேறு நோய்பட்ட ஜனங்கள், நோய்வாய்ப்பட்ட ஜனக்கூட்டத்தினர் அங்கே காத்திருப்பார்கள். அந்த தூதன் கலக்குகின்ற அந்த தருவாயில், அந்த நேரத்தில், அந்த நாழிகையில் அங்கே சுற்றி இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்கட்கூட்டத்தினர் முதலாவது யார் போய் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும், அவர்களுக்கு பலன் கிடைக்கும், அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு அடிப்படை
நம்பிக்கையை கொண்டவர்களாக அந்த யூத சமயத்தினர் அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் கூட்டத்தினர் நம்பி இருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை தான் அந்த குளத்திலே இறங்க வைக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றது தவிர குளம் ஒரு அற்புதத்தின் குளம் அல்ல, குளம் ஒரு அதிசயத்தின் குளம் அல்ல, குளம் ஒரு ஆச்சரியத்தின் குளம் அல்ல. அது மட்டுமல்ல, அங்கே குளத்தில் இறங்கி குளத்தை கலக்குகிறவராக நினைக்கப்படக்கூடிய தேவ தூதன் ஒரு அற்புதத்தின் நபர் அல்ல, ஒரு அதிசயத்தின் நபர் அல்ல, ஒரு ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய ஒரு நபர் அல்ல, ஒரு வாழ்வு கொடுக்கின்ற செயல்பாடுகளை உண்டாக்குகின்ற ஒரு நபர் அல்ல. இவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையே அவர்களை குணமாக்குகின்றது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை அற்புதங்களை செய்யும் பொழுதும், அதிசயங்களை செய்யும் பொழுதும், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும் பொழுதும் அவர்களுக்கான நம்பிக்கையை வைத்தே அவர்களை குணப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடிகின்றது. ஒன்று அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது அவர்களை சுற்றி உள்ளவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றான். இந்த நாள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரன் இயேசுவின் மீது ஒருவேளை விசுவாசத்தை வைத்திருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா டாக்டர்களையும் எல்லா மருத்துவர்களையும் அவர் போய் பரிசோதனை செய்து பார்த்து விட்டார். அந்த திமிர்வாதம் என்கின்ற நோய் அவரை குணப்படுத்த முடியவில்லை. அதனால் மிகவும் சோர்வுற்று போய், மிகவும் தளர்வுற்று போய், இனி எனக்கு வாழ்வு கிடையாது, இனி என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்கின்றது நமக்கு எட்டாக்கணியாக மாறிவிடும், எனவே என்னுடைய வாழ்வு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிகவும் சோர்வுற்று, மிகவும் தளர்வுற்று, மிகவும் ஒரு வருத்தத்தக்க ஒரு நிலையில் மிகவும் தளர்ந்து போய் இருந்த ஒரு மனிதனை அவர்களுடைய நண்பர்கள் அழைத்து வருகின்றார்கள். அவருடைய நண்பர்கள் இயேசுவினிடத்தில் அழைத்து வருகின்றார்கள். இயேசுவினிடத்தில் என்னுடைய நண்பனை, இந்த திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய நண்பனை அழைத்து வரும்பொழுது இயேசு அவனை குணப்படுத்துவார் என்கின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையை கொண்டவர்களாக அந்த இடத்தில் வருகிறார்கள். கூரையை பிய்க்கின்றார்கள். கூரையின் நடுவாமையில் நின்று இயேசுவினிடத்தில் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து சுகப்படுத்துகிறார்கள். அதுபோலத்தான் இங்கு கூடி வருகின்ற திரளான ஜனங்கள் முழுவதுமாக இந்த குளத்தின் மீதும், குளத்தை கலக்குகின்ற அந்த தூதனின் மீதும் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை குணமாக்குகின்றது. ஏனெனில் இயேசுவும் ஒவ்வொரு அருஞ்செயல்களை செய்யும் பொழுதும் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. விசுவாசமே பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகின்றது. ஆக அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், பற்றுறுதி என்கின்ற ஒன்றுதான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுகளை ஒவ்வொரு தருணங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஏற்படுத்துகிறது என்பது எல்லளவும் மறுக்கவும் மறக்கவும் பட முடியாத உண்மையாக இருக்கின்றது. இந்த சம்பவ கூற்றினை அடிப்படை வர்க்கத்தினராக காணப்படுகின்ற அந்த அடிப்படை மக்கள் கூட்டத்தினருக்கு மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு விசுவாசத்தில், ஒரு ஏக்கத்தில் இயேசு கிறிஸ்து இந்த நபரை சுகப்படுத்துகின்ற செயல்பாடுகளாக இருக்கிறது என்று சொல்லியும் சில வேத ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எது எப்படியோ இயேசு அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். இயேசு துன்பத்தின் மத்தியில் காணப்பட்ட அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். துன்பத்தை மறந்து இன்ப வாழ்க்கைக்குள்ளாக அந்த 38 வருட பிணியாளியை சுகப்படுத்தி, ஆற்றல் படுத்தி, பலப்படுத்தி, வலிமைப்படுத்தி அவரை வாழ்வு கொடுக்கின்றார். அவருக்கு வாழ்வு பெற வைக்கின்றார். இந்த வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நபர் ஓய்வு நாள் அன்று அந்த வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகிறார் என்பது தான் இந்த பகுதியில் அடிப்படை குறிப்பாக இங்கு யோவான் பதிவு செய்கின்றார். ஏன் ஓய்வு நாள் என்பது யூதர்களுடைய சட்ட திட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் 6 நாட்களில் உலகத்தை படைக்கின்றார், மனிதர்களை படைக்கின்றார், ஜீவ ஜந்துக்களை படைக்கின்றார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் 7ஆம் நாள் என்பது அது ஓய்வு நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளில் எந்தவித காரியங்களும் செய்யக்கூடாது, எந்தவித வேலைகளும் செய்யக்கூடாது, எந்தவித காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையை கொண்டவர்களாக யூதர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு ஒரு யூதர் ரபியாக இருந்த பொழுதிலும் இயேசு அந்த மனிதனுக்கு முதலாவது சுகப்படுத்துகின்றார். அது முதலாவது குற்றமாக அங்கு
அங்கு கூடியிருக்கின்ற வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசு அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை வாக்கியத்தை பிறப்பிக்கின்றார். அந்த கட்டளை வாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் முதலாவது சுகம் பெற்று அந்த கட்டளை வாக்கியத்துக்கு கீழ்ப்பட்டு அவர் நடக்கின்ற ஒன்றையும் பின்பதாக வருகின்ற செய்தி குறிப்புகள் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. எனவே இந்த ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதே தவிர மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்றுதான் வேத பகுதி நமக்கு தெளிவாக மார்க்கு 2வது அதிகாரம் 27, 28 திருமறை மொழிகள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற இறைச்செய்திகளாக இருக்கின்றது. இந்த நோயாளி நோயுற்று காணப்பட்ட பொழுது அவரை சந்திப்பதற்காக, அவரிடத்தில் வந்து பரிவு காட்டுவதற்காக யாராவது முற்பட்டிருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் அங்கு இல்லை. நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நபர் அந்த 38 வருட காலமாக அவர் நோயாளியாக அவர் கஷ்டப்பட்டிருக்கின்றார், அவர் வேதனைப்பட்டிருக்கின்றார், அவர் துன்பப்பட்டிருக்கின்றார், அவர் துயரப்பட்டிருக்கின்றார். ஆனால் அங்கு கூடியிருந்த அந்த இடங்களில் பயணித்த, அந்த இடங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் கூட்டத்தினருக்கு ஒரு காலம் இது தீமையையோ துன்பத்தையோ பிரச்சனையையோ ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் இந்த நபர் சுகம் பெறுகின்ற அந்த நிகழ்வு இந்த நபர்களுக்கு துன்பத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. ஒருவனுக்கு வாழ்வு கிடைக்கிறது, இன்னொரு கூட்டத்தினருக்கு அது துன்பத்தை விளைவிக்கின்றது. இது எப்படி சரியானதாக இருக்கும்? உண்மையாலுமே அந்த துன்பம் துன்பகரமானதா அல்லது வேண்டுமென்றே இவர்கள் திணிக்கின்ற ஒரு துன்பகரமான காரியங்களாக இருக்கின்றதா என்று சொல்லிதான் இங்கு யோவான் மிக தெளிவாக அழுத்தமாக பதிவு செய்கின்ற திருமறை குறிப்புகளாக பின்வருகின்றது காணப்படுகின்றது. இங்கு 38 வருட காலமாக நோய்வாய்ப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நபருடைய உள்ளத்தின் பெருமூச்சு, உள்ளத்தின் ஏக்கம், ஒருவேளை அவர் அந்த பெதஸ்தா குளத்தருகே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி இருக்கலாம். கடவுளே, உமக்கு கண்ணில்லையா? உமக்கு பார்வை இல்லையா? நீர் என்னுடைய குரல்களை கேட்பதில்லையா? உமக்கு காது கேட்கலையா? என்னுடைய கதறலை நீர் கேட்காமல் இத்தனை நாள் எனக்கு செவி கொடுக்காமல் எத்தனையோ பேர் இந்த குளத்தை கலக்கும் பொழுது அவர்கள் நலனடைந்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் நான் இந்த குளத்தின் வழியாக நான் நலனடைய முடியவில்லையே என்று ஒரு ஏக்கத்தின் பெருமூச்சு அவருக்கு காணப்பட்டிருக்க முடியும். எனவேதான் 38 வருடமாக மிக கடுமையான அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபரை இயேசு தேடி வருகின்றார். இயேசு அவரை நாடி வருகின்றார். இயேசு அவரை தேடி வருகின்றார். எனவே இந்த பகுதியின் வழியாக நாம் அறிய முடிகின்ற இரண்டாவது குறிப்பு, துன்பத்தின் மத்தியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்ப வாழ்வை கொடுப்பதற்காக தாமே முன் வருகிறவராக கடவுள் காணப்படுகிறார் என்ற ஒரு முக்கிய குறிப்பு இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது. ஆக துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் என்பது எல்லளவும் மறுக்கப்பட முடியாத உண்மையாக காணப்படுகிறது. யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இவர் தேடி வருகின்றார், இவர் நாடி வருகின்றார். இவர் அவர்களிடத்தில் ஓடி வந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய காரியங்களையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக இயேசு இந்த 38 வருட நோயாளியிடம் வந்து, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். கேட்ட உடனேயே இவர் சொல்லி இருக்க வேண்டிய பதில் என்ன? ஒன்று ஆம் அல்லது இல்லை. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பதிலை தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய குறைகளை ஒரு புலம்பலை போன்று அவர் எடுக்கின்றார். நான் 38 வருஷமாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் ஐயா, நான் 38 வருஷமாய் இந்த குளத்தினுடைய கரையிலேயே நான் இருக்கின்றேன். இந்த குளம் ஒரு தேவதூதனால் கலக்கப்படுகின்றது. கலக்கப்படும் பொழுது அந்த கலக்கிற அந்த தருவாயில் யாராவது ஒருவர், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒருவர் முதலாவது போய் இறங்குகிறவருக்கு சுகம் கிடைக்கிறது. அந்த முதலாவது போகின்ற நபராக நான் இருக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நலனடைந்திருக்கிறாங்க. ஆனால் என்னால போய் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரே புலம்பல் பாடுகின்றார், ஒரே புலம்பல்களை ஏறெடுக்கின்றார். ஆனால் இயேசு இவரிடத்தில் புலம்பல்களை ஏறெடுப்பதை கேட்பதற்காக இவர் வரவில்லை. மாறாக
இயேசு இவரை தேடி வந்ததற்கான காரணம், நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று ஒரு கேள்விக்கணையை எழுப்புகிறதற்காகத்தான் அவர் அந்த கேள்விக்கணையை எழுப்புகின்றார். ஆனால் நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்ற கேள்விக்கான பதிலை இந்த நபர் செலுத்தாது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை அவர் எடுத்து கூறுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை அவர் புலம்பல்களாக எடுக்கின்றார். ஆனாலும் இயேசு அந்த புலம்பல்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் புலம்பல்களை அப்படியே கேட்டுக்கொண்டு அதற்கான பிரதிபலனான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்காக இயேசு அந்த இடத்தில் காத்திருக்கின்றதாய் நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரிய இறைமக்களே, இப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு மணித்துளிகளும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய தேவைகள் என்னதாக இருக்குது, என்னுடைய கஷ்டங்கள் என்னதாக இருக்குது, என்னுடைய போராட்டங்கள் என்னதாக இருக்குது, என்னுடைய பாடுகள் என்னதாக இருக்குது, அதினதின் காலத்தில் அதினதின் நேர்த்தியாய் செய்வேன்னு சொன்னீங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலோ மகிழ்ச்சி எனக்கு எட்டாக்கனியாய் இருக்குது, துன்பமே எனக்கு எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கின்றது, நீ இந்த காரியத்திலிருந்து விடுபட விரும்புகிறாயா? நீ உன்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னை விசுவாசித்து என்னிடத்தில் விரும்பி கேட்கின்றாயா என்ற ஒரு கேள்விகளை மட்டுமே நம்மிடத்தில் வைக்கின்றார். ஆனால் நாம் அதற்கான பதில்களை சொல்லாது நாம் நம்முடைய தேவைகளை புலம்பல்களை போன்று நாமளும் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. அவருடைய புலம்பல்களை முழுவதுமாக கேட்டு ஆண்டவர் கூறியிருக்கின்ற முன்பதான திருமறை மொழிகள் என்னவென்றால், புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற செய்கின்ற ஆண்டவர் என்கின்ற சங்கீதக்காரனுடைய வாக்கியத்திற்கிணங்க நம்முடைய புலம்பல்களை, அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த மனிதனுடைய புலம்பல் காரியங்களை ஆனந்த களிப்பாக மாற செய்வதற்காக இயேசு அந்த இடத்தில் கண்ணீரை களிப்பாக மாற்றுகின்ற தேவனாக அவர் காணப்படுகின்றார். கலங்கி நிற்பவர்களுக்கு, பரிதபித்து நிற்பவர்களுக்கு, கண்ணீரோடு காத்திருப்பவர்களுக்கு கம்பீரமான மகிழ்ச்சியை அளிக்கின்ற ஆண்டவராக அவர் காணப்படுகின்றார். இன்றைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் பல்வேறு பாடுகளை அனுபவித்தவர்களாகவும் நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் நம்மை தேடி வர அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை தேடி வர அவர் ஏக்கம் உள்ளவராக இருக்கின்றார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை முன்பதாகவே அறிந்த ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் அவர் வந்து நம்மை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்காக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். அவர் ஏற்புடையவராக இருக்கின்றார். அவர் பரிவு காட்டுகிறவராக இருக்கின்றார். மேலும் இயேசு கிறிஸ்து இந்த 38 வருட கால நபருக்கு சுகப்படுத்துகின்றதாக ஒரு கட்டளை வாக்கியத்தை அவர் பிறப்பிக்கின்றதாக இங்கு யோவான் பதிவு செய்கின்றார். என்ன அந்த கட்டளை வாக்கிய? கிரஃபட்டால் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிரஃபட்டால் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய முழுமை பொருள் என்னவென்றால், ஏழைகளின் படுக்கை அல்லது துன்பத்தின் நடுவிலே இருக்கின்ற ஒரு நபரனுடைய படுக்கை அல்லது கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு நபரனுடைய படுக்கை அல்லது எல்லாராலும் ஒதுக்கப்படத்தக்க நிலையில் இருக்கின்ற, எல்லாராலும் தாழ்த்தப்பட வேண்டிய நிலையில் நினைக்கப்படுகின்ற ஒரு நபரினுடைய படுக்கையை இந்த பதம் குறிப்பிடுகின்றது. ஆக கிரஃபட்டால் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையை தான் இயேசு அந்த இடத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்ததாக வேத குறிப்புகள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதாவது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கின்ற கட்டளை வாக்கியம். படுக்கை என்கிறதற்கு தான் அந்த இடத்தில் கிரஃபட்டால் என்கின்ற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆக உன்னுடைய தரித்திர படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அந்த தரித்திர படுக்கையை எடுத்து புறம்பே தள்ளிவிட்டு நீ எழும்பி நட. உன்னுடைய நாட்கள், உன்னுடைய துளிர்ப்பின் நாட்கள், உன்னுடைய மகிழ்ச்சியின் நாட்கள், உன்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற செய்கின்ற நாட்கள் இதோ துளிர்த்து விட்டது என்கின்ற ஒரு கட்டளை வாக்கியமாகத்தான் அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறதாக வேத ஆய்வாளர்கள் நமக்கு தெளிவான கருத்துகளின் வழியாக குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவரிடத்திலிருந்து இந்த கட்டளை வாக்கியத்தை பெற்றுக்கொண்ட உடனேயே இந்த 38 வருட நோயாளி இம்மிடியட் ரெஸ்பான்ஸ், உடனடியாக அதற்கான பதிலுரை காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். என்ன செய்கின்றார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கின்ற கட்டளை வாக்கியம் பிறப்பிக்கப்பட்ட உடனேயே
தன்னுடைய இடத்திலிருந்து தன்னால் முடியாது, வேணும்னா நம்ம நினைச்சிருந்திருக்கலாம், என்ன 38 வருஷமாய் நான் இந்த இடத்தில் படுத்திருக்கிறேன், என்னை எல்லாரும் கேலி செய்திருக்கிறார்கள், கிண்டல் செய்திருக்கிறார்கள், இகழ்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஒருவேளை இயேசு என்னை இகழுகின்றாரா? ஒருவேளை இயேசு என்னை கிண்டல் செய்கின்றாரா? இயேசு என்னை கேலி செய்கின்றாரா? ஏன்பா 38 வருஷமா இந்த இடத்துல படுத்திருக்கிற என்னை பார்த்து நீ எழுந்திருச்சு போன்னு சொல்றியே, எப்படி என்னால் எழுந்திருக்க முடியும் என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இந்த மனிதனிடத்தில் காணப்படாது. அவர் சொல்லிவிட்டார். அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நான் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சையும் ஒரு ஏக்கமும் இந்த 38 வருட நோயாளியிடத்தில் காணப்பட்டு உடனடியாக இயேசுனுடைய கட்டளைக்கு அவர் கட்டுப்பட்டவராக அங்கே இடத்திலிருந்து கிளம்பி நடக்க முயற்சிக்கின்றார். அந்த நம்பிக்கை, அந்த இடத்தில் அந்த நபருடைய நம்பிக்கை அந்த நபரை குணப்படுத்துகிறதாக இருக்கின்றது. மேலும் இயேசுனுடைய வார்த்தையில் புறப்பட்ட வல்லமையை விட, இயேசுனுடைய வார்த்தையின் வழியாக புறப்பட்ட அந்த வல்லமை காரியங்களை விட, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறுதலுக்கு முன்பதாக இந்த 38 வருட பிணியாளி இயேசு கூறிய வார்த்தையின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையே அந்த பிணியாளிக்கு குணமளித்ததாக காணப்பட்டது என்பதைத்தான் இங்கு வேத குறிப்புகள் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் நமக்கு கூற இருக்கின்ற முக்கிய குறிப்புகளாக இருக்கின்றது. இந்த மனிதன் துன்பத்தில் இருந்த பொழுது அவருக்கு இன்பத்தை காணுவதற்கான வழிவகைகளை காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. அவரை இன்பத்திற்கு நேராக வழிநடத்துவதற்காக வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகள் அந்த இடத்தில் காணப்படவில்லை. மாறாக யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை தர முடியாவிட்டாலும் தன்னுடைய நிலையிலிருந்து நான் துன்பத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டவர்களாகத்தான் அக்கால மக்கள்களும் இருந்திருக்கிறார்கள். இக்காலத்தில் நாம் வாழுகின்ற மக்கள் சமுதாயத்தினரும் காணப்படுகிறார்கள். ஒருவேளை நாம் துன்பப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், அல்லது துன்பத்தில் அகப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். இங்கு வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக கூற இருக்கின்ற அந்த செய்தி குறிப்புகள் என்னவென்றால், நம்முடைய சிந்தனைகளில் தெளிவு தேவை, நம்முடைய பார்வைகளில் பிரிவு தேவை. நானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வைக்க வேண்டும். அப்படி வைக்க முடியவில்லை என்று சொன்னால் என்னால் பிறருக்கு எந்தவித தீமையான காரியங்களும் துன்பத்தின் காரியங்களும் நிகழக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படை சிந்தனை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற இறை வாக்குறுதி மொழிகளாக இருக்கின்றது. இந்த அனைத்து காரியங்களும் அனைத்து குறிப்புகளும் யூதர்களுக்கு, யூத சமயத்தின நம்பிக்கை உடையவர்களுக்கு புரியும் வகையில், அவர்கள் தெளிவு பெறும் வகையில் இயேசுனுடைய வாழ்க்கை இருந்தது என்பது இந்த திருமறை மொழிகள் மட்டுமல்ல, இயேசுனுடைய முழு வாழ்க்கையிலும் அவர் காணப்படுகின்ற செயல்பாடுகளாக நாம் இந்த பகுதியின் வழியாகவும் அறிய முடிகின்றதாக இருக்கின்றது. இங்கு ஓய்வு நாளில் இயேசு சுகப்படுத்தியதாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, ஓய்வு நாள் என்கின்ற பூட்டப்பட்ட இருதய கதவுகளை கொண்டவர்களாக இங்கு யூத சமய தலைவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில், இவருடைய இருதயத்தில் பிறருக்கு வாழ்வு கிடைக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மை ஒளி, ஒரு ஒப்படைப்பின் ஒளி, ஒரு அர்ப்பணிப்பின் ஒளி, ஒரு பரிவு காட்டுகின்ற ஒரு ஒளி வாழ்வு இவர்களுடைய இருதயத்தில் காணப்படுகின்றது தான் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைபாடுகளாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த பகுதி மட்டுமல்லாது இங்கு திருமறையில் காணப்படுகின்ற இந்த யூத சமுதாயத்தின் வாழ்வியல் குறிப்புகளாக நாம் அறிய முடிகின்ற குறிப்பாக இருக்கின்றது. 38 வருட பெணியாளி இயேசுனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். எனவே அவர் வாழ்வு பெற்றார். வாழ்வு பெற்றதோடு மட்டுமல்ல, அவர் நற்சாட்சி பெற்றவராகவும் நற்சாட்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பெற்றவராகவும் இயேசுனுடைய அந்த அற்புதத்தின் செயல்களை சாட்சிகளாக அறிவிக்கக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவராகவும், பிறகு அவர் நற்செய்தியான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தியவராகவும் அவர் காணப்பட்டுகிறார் என்பது இந்த திருமறை மொழிகளின் வழியாக நாம் அறிய முடிகின்றதாக இருக்கின்றது. மேலும் கடவுளுடைய திருவுள்ள சித்தத்தின்படி வாழக்கூடிய இறை வழியில், கடவுள் வழியில், பக்தி நிறைந்த வழியில், நேர்மையான வழியில் அவர் நடக்கக்கூடிய உள்ளொளி ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பது தான் இந்த திருமறை மொழிகளின் வழியாக நாம் அறிய முடிகின்ற குறிப்புகளாக இருக்கின்றது. இயேசுவினிடத்தில் நன்மை வாழ்வை பெற்றுக்கொண்ட இந்த நபர் பிறரிடத்திலே இயேசு உங்களுக்கும் வாழ்வு கொடுப்பார், எனக்கு வாழ்வு கொடுத்தவர் உங்களுக்கும் வாழ்வு கொடுப்பார், எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கும் நன்மை செய்வார், அவரை தேடி வாருங்கள், அவரை நாடி வாருங்கள், இயேசு உங்கள் வாழ்க்கையை
புதிதாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்கின்ற ஒரு நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு நற்செய்தியாளராகவும் இவர் காணப்பட்டிருக்கிறார் என்பது தான் இந்த பகுதியின் வழியாக நாம் பார்க்க முடிகின்ற குறிப்புகளாக இருக்கின்றது. மேலும் இந்த இடத்தில் காணப்பட்ட அந்த யூத தலைவர்கள் இயேசுவினிடத்தில் குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களுடைய இருதயத்தில் ஒளி நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க தவறுகின்றவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் வாக்குமொழிகள் நமக்கு தெளிவாக ஏவி எழுப்புகின்ற காரியங்களாக இந்த செய்தி கணைகள் நம்மிடத்தில் கேட்கின்றது. நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது? நாம் வாழ்ந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நான் மட்டும் வாழ்ந்து விட்டு பிறருக்கு வாழ்வு கிடைக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பட்டவர்களாக, எதிரானவர்களாக, பிறருக்கு நன்மை கிடைக்கின்றதற்கு ஒரு போட்டியுள்ளவர்களாக, ஒரு பொறாமையாளிகளாக, பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற ஒரு சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சீர்பொருத்தி சிந்தனை கொண்டவர்களாக நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தை இந்த நாள் வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்ற இருதய மொழிகளாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற செயல்பாடுகளை செய்தார். அவரை அடிச்சுவடுகளாக பின்பற்றி வருகின்ற நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்றவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பதத்திற்கு உரிமையாளராக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவை தரித்தவர்களாகவும் கிறிஸ்துவை உடையவர்களாகவும் காணப்படுகிறவர்களே கிறிஸ்தவர்கள் என்கின்ற பதத்திற்கு பங்காளிகளாக இருக்கின்றார்கள். எனவே கிறிஸ்தவர்களாக நம்மை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை தரிக்கின்ற வாழ்க்கையாக, கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துகின்ற வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக நாம் இன்றைக்கு வாழ நம்முடைய வாழ்க்கையை இதுவரை நாம் அர்ப்பணித்திருக்கோமா, இதுவரை நாம் வாழ்ந்திருக்கின்றோமா, இனி நாம் வாழ நினைக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைய நாள் திருமறை மொழிகள் நமக்கு அறைகோவல் செய்திகளாக விடுவிக்கின்ற காரியங்களாக இருக்கின்றது. உள்ளத்தின் உணர்வுகளுக்கும் நம்முடைய கண்களின் பார்வையின் செயல்பாடுகளுக்கும் ஒரு நெருங்கிய உறவும் ஒரு நெருங்கிய தொடர்பும் உண்டு என்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அதைத்தான் மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்தின் வழியாக நாம் அறிய முடிகின்ற குறிப்புகள். கண்ணானது மனித வாழ்வின் விளக்காக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பார்வையில் தெளிவு இருக்க வேண்டும், அவன் பார்வையில் கவனம் இருக்க வேண்டும், அவன் பார்வையில் உள்ளொளி பெற்றதாக இருக்க வேண்டும். உடல் அளவில் தூய பார்வையுடையவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாது உள்ளத்தளவிலும் நாம் தூய்மையுள்ள பார்வையாளர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் திருமறை வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற இறை வாக்குறுதி மொழிகளாக இருக்கின்றது. அப்படி நாம் உள்ளத்தில் பார்வை கொண்டவர்களாக, உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை கொண்ட ஒரு பார்வையாளர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் பிறருக்கு நாம் ஒளியாக இருப்போம், பிறருக்கு நாம் உப்பாக காணப்படுவோம், பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் கலங்கரை விளக்கமாக இருப்போம் என்பது தான் இன்றைய நாள் இறை மொழிகளின் வழியாக நாம் அறிய முடிகின்ற இறை செய்திகளாக இருக்கின்றது. ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அவர் பயணப்பட்டு புறவழிச்சாலையாகிய அந்த பைபாஸ் ரோட்டிலே அவர் கடந்து செல்லுகின்றார். மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அவர்கள் கடைத்தெருவுக்கு போக வேண்டும், கடைத்தெருவிலே தான் வேலை செய்கின்ற அந்த வேலை தளத்திற்கு போக வேண்டும். அப்படி போனால்தான் தன்னுடைய குழந்தைக்கு அவர் பொருட்களை வாங்கி சேர்க்க முடியும், தன்னுடைய வாழ்க்கையை அவர் நகர்த்த முடியும் என்கின்ற அந்த பெண்மணி காணப்பட்டதினால் மிக விரைவாக ஓட்டி போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த இருசக்கர வாகனத்தை. அப்படி அவர்கள் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி கொண்டு போகும் பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு முதியவர் சைக்கிளை தள்ளிக்கிட்டு குறுக்கா வந்துட்டாரு. வந்த உடனேயே இந்த அம்மையார் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்று அவர் குறுக்க வந்த உடனேயே இதை எதிர்பார்க்காத அம்மையார் சடன் பிரேக் அடிக்க முயற்சித்தார்கள். எவ்வளவோ வண்டியை நிறுத்துவதற்கு அவர்கள் முயன்றார்கள். ஆனாலும் ஏதோ தவிர்க்க முடியாத சூழலினால் சிறிய வேகத்தில் சென்று அந்த முதியவரை லேசாக அப்படி டச் பண்ணிட்டாங்க. அந்த டச் பண்ண உடனேயே, அந்த தொட்டு விட்ட உடனேயே அந்த முதியவர் கீழே விழுந்து விட்டார். முதியவருக்கு சிறு காயம் ஏற்பட்டது. உடனடியாக இது அங்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் பார்த்து விட்டார்கள். உடனடியாக இந்த பெண்மணியின் மீது குற்றம் சாட்ட ஆரம்பிக்கின்றார்கள். குற்றம் சாட்டி இந்த பெண்மணியை நேரடியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அங்கே நீதிபதி இந்த பெண்மணியை நீதிமன்ற கூண்டிற்கு அழைக்கின்றார்.
நீதிமன்ற கூண்டிற்கு வந்த அந்த பெண்மணியை நேரடியாக விசாரிக்கின்றார் நீதிபதி. அம்மா, இந்த முதியவரை இடித்தது நீதானா என்ற உடனேயே அந்த அம்மையார் சொல்றாங்க, ஆமா, நான் தான் ஐயா இடிச்சிட்டேன், தெரியாம இடிச்சிட்டேன், நான் வேணும்னே நான் இதை செய்யல, என்னுடைய வேலைக்காக நான் வேகமாக போய்கிட்டு இருந்தேன், வேலை தளத்திற்கு போகணும்னு சொல்லி நான் நேரமாகிடுமேனு வேகமாக நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக இவர் குறுக்க வந்துட்டார். ஆனாலும் நான் எவ்வளவோ முயன்று பார்த்தேன், எனினும் லேசாக அவரை நான் இடித்து விட்டேன், உண்மைதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். எனவே நீதிபதி அந்த அம்மையாருக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க ஆரம்பிக்கின்றார். என்ன தீர்ப்பு? 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதத்தை நீங்க கோர்ட்டுக்கு கட்டிடுங்க, கோர்ட்டு அந்த நபரிடம் கொடுத்து விடும். எனவே இதுதான் முழுமையான தீர்ப்பாக இருக்கின்றது என்று சொல்லிவிடுகின்றார். சொல்லிவிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு மிகவும் ஒரு கலக்கம், மிகவும் ஒரு சோர்வு, கண்கள் முழுவதுமாக குளம் போன்ற கண்ணீர் நிறைந்த ஒரு காட்சி. உடனடியாக இந்த நீதிபதி இதையும் உற்று நோக்குகின்றார். அவருக்கு நீதிபதி அந்த பெண்மணியிடம் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். அம்மா, இந்த பணத்தை கட்டுவதற்கு உன்னால முடியுமா? உன்னால திராணி இருக்கின்றதா? உனக்கு பலன் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்ததாக இவர் கேட்கின்றார், உனக்கு பெற்றோர் இருக்கிறார்களா? நீ திருமணம் ஆனவரா, திருமணம் ஆகாதவரா? உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? உன்னுடைய பின்னணியத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட உடனேயே அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பிக்கின்றார், ஐயா, எனக்கு பெற்றோர் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போன்றவள், எனக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, என்னை சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் நான் மட்டும் தனியாளாக இருக்கின்றேன். என்னுடைய கணவர் இருந்தார், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, என்னுடைய கணவர் ஒரு குறுகிய காலத்திலேயே விபத்தில் மரித்து விட்டார், எதிர்பார்க்காத சூழலில் அவர் உயிர் போய்விட்டது. எனவே நானும் என்னுடைய 10 மாத குழந்தையும் மட்டும்தான் தனி ஆட்களாக இருந்து நாங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ கூட அந்த குழந்தைக்கு நான் செலவுகளை செய்வதற்காக, அந்த குழந்தையினுடைய தேவைகளை நான் சந்திப்பதற்காகத்தான் வேலைக்கு சென்று மிகவும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் இந்த வேலைக்கு செல்லும் பொழுதுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுட்டு இந்த 2000 ரூபாய் தொகைன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. இதை நான் எப்படி செலுத்த முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த தொகையை நான் செலுத்துவதற்கு முயற்சிப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளை அந்த பெண்மணி அந்த நீதிபதியிடம் செலுத்துகின்றார். இதை கேட்டிருந்த நீதிபதிக்கு இருதயம் சுக்குநூறாக நொறுங்கியது. ஐயோ, இந்த பெண்மணிக்கு அப்படியாவது நான் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை கொண்டவராக நீதிபதி அடுத்த கட்டளைகளை பிறப்பிக்கின்றார். அப்படி என்றால் இந்த பெண்மணிக்கு அபராதத்தில் சில தளர்வுகளை கொடுக்க நான் விரும்புகின்றேன் என்று இங்கு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கின்றார். உடனடியாக அங்கிருந்து நீதிபதியை பார்க்கின்ற அந்த வழக்கறிஞர்கள் மற்றும் உடன் பணியாளர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆஹா, இப்படி நாமளும் இந்த நீதிபதியிடம் நாம முறையிடலாம். ஏனெனில் இந்த பெண்ணுக்கு அவர் என்ன காரியங்களை செய்கிறாரோ அதே காரியங்களை எனக்கும் செய்யணும், என்னை சார்ந்தவர்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம இதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீதிபதி சொன்ன தீர்ப்பு மிகவும் அனைவரையும் வியப்புக்குள்ளாகவும் ஆச்சரியத்துக்குள்ளாகவும் உட்படுத்தியது. என்ன அந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த நீதிபதி சொல்லுகின்றார், அந்த அம்மையார் 2000 ரூபாய் பணம் கட்ட வேண்டியதுதான், அந்த அபராத தொகையை அவர்கள் செலுத்த வேண்டியது. ஆனால் அவர்களுக்கு பதிலாக அந்த அபராத தொகையை நான் செலுத்துகின்றேன் என்று நீதிபதி கட்டளை பிறப்பிக்கின்றார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த ஜனங்கள் மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக போகின்றார்கள். அது போன உடனேயே இந்த அம்மையாருக்கு மிகவும் கண்களிலே தண்ணீர் தாரை தாரையாக ஓடி வந்தது. அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக கைகள் இரண்டையும் கூப்புகின்ற தருவாயில் நீதிபதி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுகின்றார். கடந்து சென்று தன்னுடைய அறையிலே அவர் ஓய்வெடுக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அம்மையார் நீதிபதியை பார்த்து, நான் எப்படியாவது நன்றி சொல்ல வேண்டும், ஏனெனில் பெரும் பாரத்தை, பெரும் பலுவை குறைத்து கொடுத்திருக்கின்றார். எனவே அவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு செல்வதுதான் மனித மாண்பாக இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டவராக இந்த பெண்மணி நீதிபதியினுடைய அந்த இடத்தை தேடி போகின்றார். போன உடனேயே நீதிபதி பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா, எனக்கு உதவி செய்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன்னு சொன்ன உடனேயே மறுதரமே இந்த பெண்மணி கேட்காதபடியிலும் இந்த பெண்மணிக்கு மனம் இறங்குகின்ற ஒரு நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்த ஒரு 500 ரூபாய் பணத்தையும் எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்து, இது இந்த மாதம் உன்னுடைய குழந்தையினுடைய
பால் வாங்குவதற்கான செலவுகளாக என்னுடைய தொகையை நான் கொடுக்கின்றேன், இதை வைத்து குழந்தையை பராமரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இனி எக்காரணத்தை கொண்டும் வேகமாக பயணிக்க முயற்சிக்காதே. எந்தவித தீமையான காரியங்களிலும் எந்தவித பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கின்ற காரியங்களையும் செய்வதற்கு உன்னை நீ உட்படுத்திக் கொள்ளாதே, கவனமுடன் சாலையில் பயணம் செய் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கியங்கள், இந்த கதைப்பகுதிகளும் இன்றைய நாள் தியான பகுதிகளும் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற காரியங்கள், உங்களை நேசிப்பது போல எல்லாரையும் நீங்கள் நேசிக்க முயற்சிக்க வேண்டும் என்கின்ற வாக்குறுதி கணைகள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கின்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்கின்ற வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற இறைமொழிகளாக இருக்கின்றது. நாம் அனுதினமும் பாவம் செய்தவர்களாகவும் கரைத்திரை கொண்டவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தபடியிலும் நாம் எதிர்பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தீய வாழ்க்கையை தூய வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய விலைக்கிரயமான காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் அந்த இரத்தத்தினால் மட்டுமே நமக்கு மீட்பின் வாழ்வு உண்டு, அந்த இரத்தத்தினால் மட்டுமே நமக்கு புதியதொரு வாழ்வு உண்டு என்கின்ற ஒரு முக்கிய இறை வார்த்தை செய்திகளும் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற காரியங்களின் வழியாக நாம் தீமையானவர்களாக இருந்தாலும் நாம் தூய்மையானவர்களாக வாழ இன்றைக்கு தூய ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு போதித்து என் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணலாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீர் செவ்வையாக மாற்றி, கரடாக காணப்படுகின்ற எல்லாவற்றையும் நீர் சமமாக மாற்றி என்னை உம்முடைய தூய பாதையில் கரம் பிடித்து வழிநடத்த என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லிய அர்ப்பணிப்பின் காரியங்கள் நம்மிடத்தில் காண வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மை சீடர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர ஒரு காலம் நம்முடைய சொந்த விருப்பத்தையும் சொந்த சித்தத்தையும் சொந்த ஈடுபாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் இந்த திருமறை பகுதிகள் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. மேலும் நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்கின்ற கிறிஸ்துவனுடைய உண்மை குணத்தை, தன்னலமற்ற குணத்தை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களாக இருக்கின்றது. அத்தகைய காரியங்களை செய்ய இன்றைய தினத்தில் உங்களை நீங்களே தாழ்த்தி, ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன், உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க, உம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின்படி நாங்களும் வாழ, ஆண்டவரே அன்றைக்கு 38 வருட நோயாளியை சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆற்றல்படுத்தி வழிநடத்திய கடவுளுடைய வல்லமையான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்கி போட்டு, ஆண்டவரே அன்றைக்கு அவர் நற்செய்தியாளராக எப்படி பயன்பட்டாரோ அதே போல ஒரு நற்செய்தியாளர்களாக நாங்களும் பயன்பட்டு, நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கின்ற ஒரு நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மன்றாடி ஜெபிப்போமா? பாருங்கள், என்னோடு சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் கண்களை மூடி மன்றாடி ஜெபிப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் தாழ்மையாக நன்றி படைக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த வேத வாக்கு மொழிகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ, நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்கி போட்டு எங்களை உம்முடைய தூய பாதையில், நீர் நடந்த பாதையில் நீர் எப்படி செயல்பட்டீரோ அதே போல நாங்களும் செயல்பட கர்த்தாவே இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம், எங்களை அர்ப்பணித்து செபிக்கின்றோம், எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய கிருபையின் கரம், உடைய மகிமையின் கரம், உடைய தெய்வீக ஆளுகையின் கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையில் உம்முடைய சீடர்களாக நாங்கள் உருவாக
எங்களை தாழ்த்துகின்றோம், எங்களை வெறுமையாக்குகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய தரிசிக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் ஒளிவ மரபை போல நாங்கள் காணப்பட எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தி எங்களை பயனுள்ள பாத்திரமாக மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி எங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டுமாகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி காத்திருக்கிறோம் என்று சொல்லி இருந்த இடங்களிலேயே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமா. நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பெலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பெலனானே. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமா. ஆண்டவரே, நான் உம்முடைய அபிஷேக ஒளிவ மரமாக இருந்து உம்முடைய ஆலயத்தில் நடப்பட்ட மரமாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து மீண்டுமாக இதே பாடலை பாடி இந்த வரிகளை விசுவாச வார்த்தைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி விசுவாச வார்த்தைகளை ஏறெடுப்பீர்களா? அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நின் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பெலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பெலனானே. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே
அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் அடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் அடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவமரம் உன் ஆலயத்தில் அடப்பட்டவன் உன் சங்கத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன் உன் வசனம் தான் பசியாற்றும் உணவு உன் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு உன் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் உப்புமாறும் நீரே என் ஜீவனின் ஜெகநாதனே நீரே என் வெளிச்சமும் உப்புமாறும் நீரே என் ஜீவனின் ஜெகநாதனே நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் அடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன் விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி சொல்லுவீங்களா அபிஷேக ஒளிவமரம் உன் ஆலயத்தில் அடப்பட்டவன் உன் சங்கத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புபவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம்முடைய மகிமையின் கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம்முடைய தயவின் கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் உம்முடைய அபிஷேக ஒலிவ மரமாக உம்முடைய ஆலயத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் என்றைக்கும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கின்ற ஒரு நற்சாட்சியான வாழ்க்கையை வாழ எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகின்றோம் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை முழுவதுமாக உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து கொண்டு உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க கர்த்தரைகளுக்கு உதவி செய்வகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் நல்ல இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம் நம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே எங்களுடைய தேச ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேசத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே உம்முடைய இடது கரத்தினால் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டு வலது கரத்தினால் ஒவ்வொருவரையும் தேற்றி பலப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை பொருந்திய கரம் ஒவ்வொரு
ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டை ஆள ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து உதவ வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே காணப்படுகின்ற நோயுற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் அடைந்தோம் என்று சொல்லி வருகின்ற நாட்களிலே ஒவ்வொருவரும் சுகம், பலன், ஜீவன்களை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசுவின் காயப்பட்ட கரத்தை கொண்டு சுகப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் காணப்படுகின்ற திக்கற்றவர்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் தங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்காகவும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உற்றார் உறவினர் இடமன சந்துக்கள் உடன்பிறப்புகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய மகிமை பொருந்திய ஆணிப்பா இந்த கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காகவும் திருச்சபை தலைவர்களுக்காகவும் திருச்சபையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய மகிமை பொருந்திய தேவனுடைய ஆளுகையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உடைய சத்தியத்தின் பாதையில் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இவைகள் எல்லாம் உண்டானது என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கின்றோம். உடைய மகிமை பொருந்திய வல்லமை உள்ள தேவனுடைய கரம் ஆண்டவரே இதுவரை தாங்கி நடத்திய அற்புதத்தின் கரம் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் எங்களை தாங்கி பலப்படுத்த வேண்டுமா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல வல்ல பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமாய் நடத்தலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த இறை தியானத்திலே பங்கு பெற்றிருந்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். கர்த்தாவின் தெய்வீக சமாதானமும் கிருபையும் பிரசன்னமும் பயன்படுத்தலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து கேட்ட இந்த இரு வார்த்தைகளில் நிலைத்திருக்க உதவி செய்து காப்பதாக. ஆமேன். பராபரன் கிறிஸ்துவ